இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் கலெக்டர் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் மாநாடு நடந்திருக்கு. அங்கே விவசாயிகள் கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு வந்து டிவிக்கு ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்வோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. அதை நிறைவேற்றலை, எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி போராட தயாராக வந்திருக்காங்க. அவங்கள கலெக்டர் வந்து பேசி சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தான் எதிர்கட்சிகள் மக்கள் பிரச்சனையை குறித்து சட்டமன்றத்தில் கேட்டப்ப, அதாவது இந்த 40 நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 250க்கு மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு. இதையெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் கேட்கும்போது, அதுவும் டிவிகே கட்சியினர் தான் பெரும்பாலும் அதில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது, சபாநாயகர் ஆதாரம் சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அவர் ஆதாரத்தோடு சொன்னார். கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் தவறாமல் காவிரியில் மேட்டூர் அணையில் நீர் திறக்கப்பட்டது. இப்போ மேட்டூரில் நீர் திறக்கலை, இது திறக்கிறதுக்கு என்ன செய்ய போறீங்க, விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்க என்ன வழிவகை செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. மின்வெட்டு பிரச்சனை திமுக ஆட்சி செஞ்சப்பெல்லாம் இல்லாத மின்வெட்டு பிரச்சனை இன்னைக்கு மக்கள் நடுராத்திரியில் சாலைகளில் வந்து போராடுற அளவுக்கு மின்வெட்டு, அறிவிக்கப்படாத மின்வெட்டை செய்கிறீங்களே, இதற்கெல்லாம் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க, இதை எப்படி சரி செய்ய போவீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் இந்த கேள்விக்கெல்லாம் அடுத்த நாள் முதலமைச்சர் பதில் சொல்வாருன்னு சொன்னாங்க. எதிர்கட்சிகளுக்கு தெரியும், சரி நாளைக்கு யாரோ எழுதி கொடுப்பாங்க, அதை வந்து முதலமைச்சர் வாசிக்க போகிறாருன்னு சொல்லி. ஆனால் முதலமைச்சர் வாசிக்க ஆரம்பித்தோடனே எதிர்கட்சிகளுக்கு கடுப்பாயிருச்சு. ஏன்னு சொன்னால், ஒரு குட்டி கதை சொல்கிறேன், அப்பாவை காணோம், ஆட்டுக்குட்டியை காணோம் இப்படின்லாம் சொன்னார். அதனால் கோச்சிக்கிட்டு வெளிநாட்டுக்கு செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இதை வந்து எப்படி திரிச்சு போடுறாங்கன்னு சொன்னால், நிறைய வீடியோக்களை அப்படியே எடிட் பண்ணி விஜயோட முழுமையான பேச்சை அப்படியே போட்டு, அதுவும் இப்படி பண்ணார்ல, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியல. பார்த்தீங்களா, தமிழ்நாட்டு சோழியை முடிச்சிட்டேன் அப்படிங்கிற அர்த்தமா என்னன்னு தெரியல. ஏன்னா மக்கள் இருட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, கரண்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பாலியல் வன்கொடுமை வழக்குகள் அவ்வளவு தூரம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி கூட தென் மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்தில் வந்து ஆசிரியரை கைது பண்ணியிருக்காங்க. ஓரின சேர்க்கைக்கு மாணவரை வந்து அழைச்சிருக்கதா ஒரு ஆசிரியரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிட்டு இருக்கு. ஆனால் முதலமைச்சர் வந்து ரீல்ஸ் போடுறதுக்காக இப்படியெல்லாம் செய்ய காமிக்கிறாரு. முதலமைச்சரே நினைக்கிறார் போல இருக்குது, மக்கள் வந்து சினிமா பைத்தியத்தினால தான் நமக்கு ஓட்டு போட்டாங்க போல இருக்குன்னு நினச்சிட்டு மேடையில் பேச வேண்டியதை சட்டமன்றத்தில் பேசுகிறாரு. சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது. தமிமுன் அன்சாரி அவர்கள் சொல்லியிருக்காங்க, மாற்றம்னு மக்கள் விரும்பினா நம்ம அதை வந்து நாகரிகமான மாற்றமாக கொடுக்கணும். இப்படி தோத்தவங்களை இழிவுபடுத்துறது, ஏளனம் செய்வதெல்லாம் நாகரிகமற்ற செயல். அது நாமளே இழிவுபடுத்துகிற மாதிரி. முதலமைச்சர் பதவிக்கு இது அழகு இல்லை அப்படின்னு எல்லா எதிர்கட்சி தலைவர்கள், அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த சிபிஐ கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் சொல்கிறாங்க. அதுவும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் ஒருத்தர் வந்து கதை சொல்கிறாரு, இக்கரைக்கு அக்கறை வச்சேன்னு ஆடு போயிடும் இல்லையா, முதலமைச்சர் விஜய் இப்படி பண்ணோன்னு சொல்கிறாரு. இந்த கரையில் ஒரு ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்கு, ஆற்றுக்கு அந்த பக்கம் வந்து நல்லா பச்சையாக தெரியும், அந்த பக்கம் போயிருச்சு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் ஆடுக்கு தெரியுது அந்த பக்கம் இருக்கிற கரையே மிக சிறந்ததுன்னு தெரியுது. ஆனால் இப்போ ஒன்றும் செய்ய முடியல, அந்த பக்கம் போனால் அந்த கரை ஏற்றுக்குமா என்னன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கதை சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு ஆதரவு தரும் கூட்டணி கட்சிகளே வந்து இந்த செய்கையால் வெறுத்து போயிருக்காங்க. ஒரு முதலமைச்சர் செய்யக்கூடிய செய்கை எதுனா அவங்க மனமெல்லாம் புழுங்கிட்டு கிடக்கு. இன்னும் வெங்கடேசன் அவர்கள் தான் வரல, 20 முறை கூட தேசிய கீதம் பாடலான்னு சொன்னார் அவர். கம்யூனிஸ்ட் கட்சிகளை பற்றி அப்போவே அண்ணா சொல்லிட்டு போயிருக்காரு, 2 கோடி ஏந்திகள்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் இந்த திமுக காரங்க தான் பார்த்தீங்கன்னா, நாங்கள் அவங்களை இப்படி நம்பினோமே, திருமாவளவன் அவர்களை இப்படி நம்பினோமே, இவங்களை இப்படி நம்பினோமே, என்னென்ன பொய் கதைகள்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்லாம் ஊடகங்களில் கதை கட்டி விடும்போதெல்லாம் அமைதியாக இருந்துட்டு ஒரு 30 நாள் கழித்து வந்து அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலை, அப்படிலாம் எதுவும் செய்யலை, பெருந்தன்மையாக எங்களை போக விட்டாங்கன்னு சொல்லி கதை சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வைகோ அவர்களை பாருங்க, முதலமைச்சர் விஜயோட அந்த சட்டமன்ற பேச்சுக்கெல்லாம் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்தில் என்ன சொல்றாருன்னா, டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருந்தா அது மிகப்பெரிய அரசியல் மோசடி அப்படின்னு சொல்றாரு. அதாவது எல்லோருமே வந்து அந்த பதவி வெறிக்காகவும் ஒரு அதிகார போதைக்காகவும் ஆளும் டிவிக்கு அரசுக்கு போக தயாராக இருக்காங்கிறது தெரியுது. ஆனாலும் அவர் செய்கிற எல்லாத்துக்குமே முட்டு கொடுக்க முடியலை, தடுமாறுறாங்க. இப்போ அப்பாவா காணோம் அப்படின்னு சொல்லி குட்டி கதை சொன்னார் இல்லையா முதலமைச்சர் விஜய், மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து எவ்வளோ செஞ்சுருக்காரு, ஒரு அப்பா போல தான் எல்லாம் செஞ்சுருக்காரு. மகளிர் உரிமை தொகையை கொடுத்துருக்காரு, எவ்வளோ கொடுக்குறாரு, மாதம் 1000 ரூபா கொடுத்தாரு. அடுத்து வந்தால் 2000 கொடுப்போன்னு சொன்னார். நீங்கள் அந்த தேர்தல் அறிக்கையை பார்த்துட்டு நாங்கள் வந்தால் 2500 கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க மகளிருக்கு. நீங்கள் அப்படி கொடுத்துட்டு சொல்லுங்கள், அப்பாவை காணோம், மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து நான் காணாமல் ஆக்கிட்டேன், அவர் சொன்னதை விட நான் 500 ரூபா கூட கொடுத்து காணாமல் ஆக்கிட்டேன்னு சொல்லுங்கள். மகளிர் விடியல் பயணம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் கொண்டு வந்தார். ஏன் அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் யாரும் கொண்டு வரல? மகளிர் விடியல் பயணம் கொண்டு வந்தும் 10% மேலே பொருளாதார வளர்ச்சி காமிச்சிருக்காரு. ஏன் அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் யாரும் காமிக்கல? நீங்கள் தமிழ்நாடு பூரா மகளிர் இலவசமாக பயணம் செய்ய அனுமதிப்பேன்னு சொன்னீங்கல்ல, எங்க அதை நடைமுறை காத்திட்டு அப்பாவை காணோன்னு சொல்லுங்க, அந்த அப்பாவை காணாக்கிட்டேன்னு சொல்லுங்க. காலை உணவு எவ்வளோ குழந்தைகள் பயன்படுறாங்க, காலை உணவு நீங்கள் அதை வந்து ஒன்றுமே செய்ய வேண்டாம், நீங்கள் அதில் காலை உணவில் முட்டை கொடுங்களேன், ஏதாச்சும் நல்ல ஒரு சத்தான உணவு செய்யுங்களேன்.
முட்டையெல்லாம் கொடுக்க முடியாது. வெஸ்ட் பெங்காலில் பாருங்கள் முட்டை போட்டுட்டு இருந்தாங்க மதிய உணவில். இப்போ ஆட்சி மாறினோன்னா முட்டையெல்லாம் கிடையாது, அதுக்கு பதிலாக பீன்ஸு கொஞ்சம் வேறு மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொன்னோன்னா அங்கே ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்ருக்கு. நீங்களும் அப்படி செய்யக்கூடிய ஆட்கள் தான். ஆனால் நல்ல வேலையாக இங்கே பெரியார் பிறந்தார். உங்களை கேள்வி கேட்குறதுக்கு திமுக இருக்குது. திமுகவை மீறி இங்கே தமிழ்நாட்டில் எதுவுமே செய்ய முடியாது. அவங்க ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி. அதுவும் இந்த கேள்வியெல்லாம் திமுக தலைவர்கள் கூட கேட்க வேண்டாம், சாதாரண திமுக தொண்டன் கேட்பான். ஏன் முட்டையை நிப்பாட்டுற, அறிவு இருக்கா உனக்கு, அப்படிலாம் கேள்வி கேட்பான். அதுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் அதை தொடர்ந்து செஞ்சு தான் ஆகணும். சேர்த்துட்டு சொல்லுங்களேன், அப்பாவை காணோம்னு சொல்லி செய்வீங்களா? மறைந்த அம்மையார் கேட்பாங்க, செய்வீர்களா, நீங்கள் செய்வீர்களா அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் எவ்வளவா திட்டங்கள் இருக்குது. நான் முதல்வன் திட்டம் பேரை மாற்றிட்டீங்க, ஸ்டிக்கர் ஒட்டிட்டீங்க. சிங்கப்பெண்ணுக்கு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டீங்க. நான் முதல்வன் திட்டம் மூலமாக எவ்வளோ பேர் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கெல்லாம் போகிறாங்க. அவங்களை விட நீங்கள் கூட ஐஏஎஸ் ஆஃபீஸரை உருவாக்கி காமிச்சிட்டு அப்பாவை காணன்னு சொல்லுங்களேன். திமுக அரசு ஒவ்வொரு மாணவிக்கும் மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. காலேஜ் போனாக்க, காலேஜில் போய் சேர்ந்தா ஒவ்வொரு மாணவிக்கும் 1000 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் அதை 1500 ரூபாயோ 2000 கொடுத்துட்டு அப்பாவை காணன்னு சொல்லுங்களேன். முடியுமா? அதெல்லாம் செய்ய முடியுமா? திமுகவில் தான் முடியும். இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் ஆனாலும் இதெல்லாம் உங்களால் செய்ய முடியாது. திமுக தான் வந்து செய்யும். எப்போவுமே திமுக 50 வருஷத்துக்கு செய்ய வேண்டியதை 5 வருஷத்தில் செஞ்சுட்டு போயிடும். பின்னாடி வரவங்க அதை வச்சு அப்படியே ஓட்டிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. திமுக அதையும் விட்டு கொடுக்காது. எதிர்கட்சியாக இருந்தாலும் விட்டு கொடுக்காது. தமிழகத்தை பின்னோக்கி போக விடாது. அதனால தான் இன்றைக்கும் தமிழகம் முன்னோடி மாநிலமாக இருக்குது. திமுக செய்கிறதெல்லாம் வந்து உங்களை போன்றவர்கள் வந்து அனுபவிக்க தான் முடியும். வேறு என்ன செய்ய முடியும்? புதிதாக புரட்சிகரமான திட்டங்களை உருவாக்கிட முடியுமா? திமுக அனைவரும் அச்சார் ஆளான்னு சொல்லுது. நீங்கள் சொல்லி அந்த சட்டத்தெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியுமா? அப்பாவை காணோன்னு சொன்னால் அந்த அப்பாவை விட கூட அல்லது சரி சமமாகவது ஏதாச்சும் செஞ்சுட்டு சொல்லணும். அந்த அப்பாவை காணாமல் போக செய்யணும். முடியுமா? முடியாது. சூர்யா ஒரு படத்தில் அவரோட ஃப்ரெண்டை பார்த்து சொல்லுவார், எதுக்குடா இந்த மானங்கெட்ட பொழப்பு அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் அன்றைக்கி உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறதை அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களாம் வந்து நீங்கள் சினிமா பைத்தியங்கள் ஓட்டு போட்டாங்க, சினிமா வெறியினால ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நீங்களே நினச்சிட்டு இருக்கீங்க. கவர்ச்சியால் ஓட்டு போட்டாங்களாமா, நல்லா வாயில் வருது அப்படின்லாம் சொல்கிறீங்க. அப்படி தான் நீங்கள் ஆனால் உண்மையிலே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் இப்படியெல்லாம் சைகை காமிக்கிறீங்க. ஒரு முதலமைச்சர் எழுதி கொடுத்துருக்காங்களா, படித்தாலே தெரியும், தம்பி இதெல்லாம் மேடை பேச்சுக்கு தான்ப்பா ஒத்து வரும், இது சட்டமன்றம் அப்படின்னு தெரியும். அதுலேயும் ஒன்று சொன்னீங்களே, 2008 ஈழத்தமிழ் மக்களுக்காக போராடணும் அப்படி இப்படின்னு சொல்லி. சாட்டை துரைமுருகன் வீடியோவை பார்த்தா தான் அந்த வண்டவாளம்லாம் தெரியுது. வன்னி அரசு அவர்கள் பேட்டியாக சாட்டை துரைமுருகன் சேனலில் போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து ஈழத்தமிழர்களுக்காக போய் விஜய் அப்பாட்ட உதவி கேட்டோம், அவர் வந்து ஒன்றும் செய்யலை, நோ கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்த்தா எல்லோரும் 25,000 1 லட்சம்னு நன்கொடை கொடுத்துட்ருக்காங்க சினிமாக்காரங்க ஒரு அரசியல் மேடையில். நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க? விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பாக 500 ரூபான்னு கொடுத்துருக்கீங்க, நோ கமெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கீங்க, 500 ரூபா கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி 2008 ஈழத்தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்தோங்கிறீங்க. உண்ணாவிரதம் இருந்தது தலைவர் கலைஞர். அதையெல்லாம் நம்ம உங்கள் சொந்த சாதனை போல் சொல்லிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் அதாவது அரசியல் தெரிந்தவர்கள், ஆனால் முழு நேர அரசியலை கவனிக்க நேரம் இல்லாத அந்த 35% தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லோரும் உழைப்பாளிகள். காலையில் வேலைக்கு போனால் சாயந்தரம் வர்றவங்க, அறக்க பறக்க பைக்கில் முண்டி அடிச்சுக்கிட்டு டிராஃபிக்கில் நின்றுக்கிட்டு வர்றவங்க, பெண்கள்லாம் வேலைக்கு போகிற பெண்கள்லாம் பஸ்ஸில் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் காலையில் போய் அந்த தாம்பரம் ஸ்டேஷனில் நின்று பாருங்கள். காஞ்சிபுரம் ட்ரெயினில் வந்து 8வது பிளாட்ஃபார்மில் இறங்குவாங்க. அங்கேருந்து சாப்பிட்டுருக்கலே வந்திருக்கு, சாப்பிட்றலாம் மாட்டாங்க, ட்ரெயினில் தான் சாப்பிடுவாங்க எல்லோருமே. அந்த பெண்கள் அங்கேருந்து குடுன்னு 1வது பிளாட்ஃபார்முக்கு 2வது பிளாட்ஃபார்முக்கு எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏறதுக்கு ஓடுவாங்க. காலையில் எத்தனை மணி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 8 மணி 8:30 மணி தான் இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம வாழ்க்கை மாறவே இல்லையே. காலையில் போகிறோம், ஷேர் ஆட்டோவில் இடிபாடுகளுக்கு இடையில் போகிறோம், சாயந்தரமும் ஷேர் ஆட்டோவில் இடித்து பிடிச்சிக்கிட்டு வர்றோம், நம்ம வாழ்க்கை மாறவே இல்லையே அப்படின்னு அரசியலை வந்து அன்றாடம் கவனிக்காதவர்கள், சுற்றி இருக்கவங்களுக்கு எப்படி அரசு உதவி செய்யுது அப்படிங்கிறது தெரியாதவங்க தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. சினிமா வெறியிலலாம் ஓட்டு போடல. உச்சத்தை விட்டு வந்தோம்னு சொல்கிறீங்களே, இன்றைக்கி ரஜினி கமலை விட உங்கள் படம் அதிகமாக வசூலாயிருக்கா? ரஜினியோட ஜெயிலர் படத்தெல்லாம் பீட் பண்ண முடிஞ்சிச்சா? இன்றைக்கி கூட இணையதளங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஜினி படம் வந்தாலே அங்கே போயிட்டு மைக்கை தூக்கிட்டு ரஜினி படம் நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குது, அப்படி இப்படிலாம் சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு தியேட்டர் போனால் கூட டேய் நீ அணிலாடா அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டினதெல்லாம் பார்க்குறோம். இணையதளத்தில் தான் அதை எழுதுவாங்க. இந்த ரூட் அப்படிங்கிற கும்பல் தான் அப்படி பண்ணுது, ரஜினிக்கு எதிராக வந்து இது சதி பண்ணுது, விஜயால் வந்து நம்பர் 1 இடத்துக்கு வரவே முடியலைன்னு சொல்லி ரஜினி மேலே வந்து இந்த ரூட் அமைப்பு வந்து ரொம்ப கேவலமாக நடந்துக்குது, பிறரை இழிவுபடுத்தி ஏளனப்படுத்தி விஜயை முன்னிறுத்த பார்க்குதுன்னு சொல்லிலாம் அப்போல்லாம் பயங்கரமாக எழுதிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதே தான் உண்மையாக இருக்கும் போல இருக்குன்னு நம்ம தோணுது நமக்கு. ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து உச்ச நட்சத்திரம்லாம் கிடையாது, ரஜினி போல் கமல் போலலாம் பெரிய நீங்கள் ரெக்கார்டெல்லாம் வச்சதும் கிடையாது. ஆனால் உச்சம்னு சொல்லிக்கிறீங்க. நீங்கள் முன்னுக்கு வந்ததுக்கு காரணமே ரஜினி தான். நீங்கள் அந்த ரஜினிசத்தை கையில் எடுத்துக்கிட்டு ரஜினி ரசிகர்களை கவர் பண்ணி ரஜினிசம் மாதிரி பாட்டு, ஃபைட்டு, டயலாக்லாம் வச்சதுனால தான் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க.
இன்றைக்கி ஓட்டு போட்டதில் முக்கால்வாசி பேர் ரஜினி ரசிகனாக இருக்கான். அது தெரியுமா உங்களுக்கு? உங்கள் ரஜினிசத்துக்காக ரஜினி ரசிகர்கள் கிடச்ச ஓட்டு தான் இதுவும். ஆனால் அவனுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கா? அணில் குஞ்சுகள் வந்து ரஜினியை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தியிருக்காங்க, ஏளனப்படுத்தியிருக்காங்கன்னு தெரியாமையா இருக்குது? அதே போல் தோற்று போயிட்டார் அப்பாவை காணோன்னு சொல்லி மக்கள் வாய்ப்பை மறுத்துருக்காங்க. மக்கள் வந்து வாய்ப்பு தான் கொடுப்பாங்க அரசியலில். நாளைக்கு நீங்களே தோக்க தான் போகிறீங்க. உங்கள் படம் அனைத்தும் ஹிட் ஆயிடுச்சா தோக்க தான் போகிறீங்க. மக்கள் வந்து இந்த தடவை இவருக்கு வாய்ப்பு கொடுப்போம், இந்த தடவை இவருக்கு வாய்ப்பு கொடுப்போம், வாய்ப்பு தான் கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி தான் தொண்டு செய்கிறாங்க. அதனால் பிறரை இழிவுபடுத்துவது, ஏளனப்படுத்துவது இதெல்லாம் வந்து அரசியல் நாகரிகம் கிடையாது. மேடை பேச்சு வேறு, சட்டமன்ற பேச்சு வேறு. மேடை பேச்சில் எழுதி கொடுக்குறது யார் என்ன எழுதி கொடுத்தாலும் மேடையில் பேசிட்டு போயிடலாம். சட்டமன்றத்தில் பேசும்போது நம்ம வந்து அந்த சபையின் மாண்பு, நாகரீகம் அதெல்லாம் வந்து கவனித்து தெரிஞ்சு பேசணும். அதுவும் பாருங்கள், ஏய் அப்படின்னு சொல்லி உதயநிதியை பார்த்து இது ஆதவ வருச்சுன்னா பயங்கரமாக சவுண்டு விட்டாராம், கடுப்பாகி அப்படின்லாம் ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க எடிட் பண்ணி. ஆனால் அங்கே உண்மையிலே நடந்தது என்ன? பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு விஜய் சொன்னோன்னா உதயநிதி எந்திரிக்கிறாரு. உடனே வந்து ஸ்கூல் பையன் மாதிரி ஆதவ வருச்சுனா பம்முறாரு. என்ன சொன்னார் பார்த்தீங்கல்ல? நாங்கள் எந்த கட்சி பேரையும் சொல்லலையே, பொதுவாக பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு உதயநிதி என்ன சொன்னார்? சொல்லுங்களேன், எந்த கட்சி பேர் வேணாலும் சொல்லுங்களேன், எங்கள் மேலேயும் சொல்கிறீங்களா? எங்கள் கேஸ் போடுங்க, பார்த்துக்குவோம், ஃபேஸ் பண்ணுவோம், தைரியம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். தைரியம் இருக்கா உங்களுக்கு? தைரியம் இருந்தால் அடுத்த நாள் உரையில் சொல்லியிருப்பீங்க, இவ்வளோ லஞ்சம் வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ தொழிலதிபர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் உங்களை கேஸ் போட சொல்லியிருக்கேன், கட்டாயம் கேஸ் போடுவேன், உங்களெல்லாம் உள்ளே பிடிச்சி தள்ளுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா அடுத்த நாள் உரையில்? அதை விட்டுட்டு குட்டி கதை சொல்கிறேன், அது சொல்கிறேன்னு சொல்லி சம்மந்தம் இல்லாமல் பேசினா எதிர்கட்சிகள் அங்கே இருப்பாங்களா? எதிர்கட்சிகளே இல்லாத இடத்துல இப்படி செஞ்சு என்ன புண்ணியம்? ரீல்ஸுக்கு தான் அது கண்டென்ட் ஆகுது. ஆகையால் தமிழக மக்களை, நீங்கள் டிவிக்கு அரசுக்கு வாய்ப்பு கொடுத்த மக்களை அரசியலை உன்னிப்பாக பாருங்கள், எது நல்லது கெட்டதுன்னு தேர்ந்தெடுங்கள். நன்றி, வணக்கம்.